தமிழர்களின் வீரத்திற்கு அடையாளமான ஜல்லிக்கட்டு. பொதுவாகவே ஜல்லிக்கட்டு என்றாலே உலகத்திற்கு தெரிந்தது மதுரை தான். இந்த மதுரையில் வரக்கூடிய தை முதல் நாள் தொடங்கி 3 நாட்களுக்கு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் தை முதல் நாள் தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த சூழலில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கான இந்த உடற்தகுதி பரிசோதனையானது தற்போது செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்ம இப்போ அவனியாபுரம் முதல் போட்டி நடைபெறக்கூடிய இந்த அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு கால்நடை மருத்துவமனையில் இருக்கோம். இப்போ நம்மிடையே கால்நடை மருத்துவர் பாபு இருக்காரு. அவர்கிட்ட இந்த சோதனைகள் குறித்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த கால்நடை மருத்துவமனையில் என்ன மாதிரி ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு சோதனைகள்லாம் மேற்கொள்கிறோம், என்ன மாதிரி இது கண்டிஷன்ஸ்லாம் அதில் இருக்குது சார்? நம்ம இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு காளைகளாக இருக்கணும். அவைக்கு திமிழ் உடையதாகவும் நல்ல வளர்ந்த உயரமுடைய காளைகளாகவும் இருக்கணும். தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா அவை 2 வயது பூர்த்தி அடைந்ததாக இருக்கணும். அதை நம்ம பல்ல வச்சு செக் பண்ணிக்கலாம். அதுபோக உயரம் 120 சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும். அதையும் நம்ம அளந்து திமிழுக்கு அடியாக வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுபோக உரிமையாளர்களுக்கும் சில தகுதிகள் இருக்குது. அவங்க அவங்க ஆதாரோட ஜெராக்ஸு, அவங்க 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களாகவும் இருக்கணும். இதில் காளைகளுக்கு முக்கியமானது என்னென்னா கொம்பு கூர்மை மழுங்கினதாக இருக்கணும். இன்னொரு தடவை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வரும்போது அங்கேயும் நம்ம கூர்மையை செக் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். உள்ள கொம்பு இருக்கு இல்லையா, அது கூர்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதில் ரப்பர்லாம் அழிவிக்க சொல்லி ஏற்கனவே ஒரு சில அறிவிப்புகள் இருக்குது. அது நம்ம போன வருஷமே நம்ம அதற்கான முயற்சிகளை எடுத்தோம். இந்த வருஷமும் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம். நம்மளோட வழிகாட்டுதலில் அந்த ரப்பர் குப்பி வைக்கிறதுக்கானது சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கான முயற்சிகளை நம்ம ஜல்லிக்கட்டு போட்டி அன்னைக்கு எடுக்க தான் செய்வோம். போட்டியில் பங்கேற்கக்கூடியது நாட்டு காளைகளை மாடுகளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு இருக்கு இல்லையா? அப்போ அதை நம்ம எப்படி தரம் பிரிக்கிறோம் சார்? நாட்டு மாட்டு காளைகள்ன்றது சில இப்போ நம்ம நாட்டு தமிழ்நாடை பொறுத்த மட்டும் 6 வகை மாடுகள் பதிவு செய்யப்பட்ட இதில் இருக்குது இனங்களாக. அதில் வர காளைகளுக்கு சில உடற்கூறுகள்ன்றது நம்ம படிக்கும்போதே சொல்லுவாங்க, இப்படி இருக்கும். அது நம்ம பார்க்கும்போதே நம்ம காளைகளை கண்டுபிடிச்சிடலாம். எல்லா மருத்துவர்களுக்கும் அதுக்கான அடையாளங்கள் தெரியும். அதுவே ஒரு ஜெர்சி மாடுகள், ஒரு HF கிராஸ் மாடுகள்னாலும் நம்ம ஈஸியாக வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம செக் பண்ணி அதோட உடல் அமைப்பு, அதோட பிஹேவியர் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியாக இருக்கட்டும், பாலமேடு, அலங்காநல்லூர் எல்லாத்துலேயுமே கலந்து கொள்வதற்கு காளைகளுக்கான பரிசோதனை ஒரு புறம் நடைபெற்று வரும் சூழலில் இந்த மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக முன்னேற்பாடுகள் பணிக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஒப்பந்த புள்ளி வெளியிட்டிருந்தாங்க. இன்னும் சில நாட்களிலேயே அந்த ஒப்பந்த புள்ளிகள் பணிகள் நிறைவு பெற்று அதற்கான முன்னேற்பாடு பணிகள் துவங்க உள்ளது. இந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்னும் 2 வாரங்களில் துவங்க இருக்க சூழலில் முதல் கட்டமாக இந்த காளைகளுக்கான பரிசோதனை சான்றிதழ் வழங்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது.